வியாழக்கிழமை கோவிலுக்கு போனா நல்லது, குரு பகவானுக்கு விளக்கு ஏத்தினா பலன் கிடைக்கும். இது எல்லாம் நம்பிக்கையா, இல்ல உண்மையிலேயே ஏதோ நடக்குதா? ஒரு கேள்வி. ஒரே பூமியில் வாழ்றோம், ஒரே காற்று, ஒரே உடல் அமைப்பு. அப்படி இருக்க ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் மனித மனசு அமைதியா இருக்கிறது. ஏன்? வியாழக்கிழமை மனிதன் ஏன் மெதுவா மாறுறான்? இது ஜாதக கதை இல்லை, இது வெறும் ஆன்மீகம் மட்டுமில்லை. இது பூமி, மனித உடல், ஞானத்தின் இணைப்பு. நாம் எல்லாரும் ஒரே பூமியில்தான் வாழ்கிறோம். பூமி வெறும் மண் அல்ல, அது ஒரு லிவிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட். பூமிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, பூமி சுற்றும்போது வைப்ரேஷனல் சைக்கிள்ஸ் இருக்கு. மனித உடலும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தான். நம் பிரெயின் வேவ்ஸ், ஹார்ட் ரிதம்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வன்சியில இயங்குது. அதனால்தான் நாள் மாறும்போது மனநிலை மாறுது, உடல் எனர்ஜி மாறுது. இது பிலீஃப் இல்ல, இது பயாலஜி பிளஸ் பிசிக்ஸ். மனித உடலில் சர்க்கேடியன் ரிதம் இருக்குது. ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிற நேரம், ஃபோக்கஸ், டைஜஸ்டன், மெமரி, லேர்னிங் கெப்பாசிட்டி இவையெல்லாம் ஒரே மாதிரி எல்லா நாளும் இருக்காது. ஆராய்ச்சிகள் சொல்றது என்ன? வாரத்தின் நடுப்பகுதி, மிட் வீக், மனித பிரெயின் அதிக ஸ்டெபிலிட்டிக்கு வரும். அந்த ஸ்டெபிலிட்டியை இந்திய ஞானம் குரு தத்துவம்னு சொல்றது. வியாழன் பெரிய கிரகம், ஆனா ஆன்மீகத்தில் அது ஒரு பிரின்சிபல். எக்ஸ்பான்ஷன், விஸ்டம், கிளாரிட்டி, கைடன்ஸ். வியாழன் என்பதன் அர்த்தம் விரிவடையும் அறிவு. அதனால்தான் இந்த நாள் கற்றலுக்கு ஏற்ற நாள், டிசிஷன் கிளாரிட்டி வரும் நாள், ஈகோ சாஃப்ட் ஆகும் நாள், இன்னர் கன்ஃபியூஷன் குறையும் நாள். இதனால்தான் பழைய காலத்தில் குருகுல வகுப்புகள், ஞான உபதேசம், தானம், சத்சங்கம் எல்லாம் வியாழக்கிழமை. குரு பகவன் ஒரு கடவுள் அல்ல. குரு என்பதன் அர்த்தம் கியூ, டார்க்னஸ், ரூ, ரிமூவர், அதாவது அக இருளை அகற்றும் சக்தி. வியாழக்கிழமை இந்த அக இருள் சற்று மெலிதாகும் நாள். அதனால்தான் இந்த நாளில் அட்வைஸ் அக்செப்ட் பண்ண முடியும், ரெசிஸ்டன்ஸ் குறையும், இன்னர் அரகன்ஸ் டிசால்வ் ஆகும். குரு பகவான் வெளியே இல்லை, உள்ளே அவேக்கன் ஆகிற பிரின்சிபல். மஞ்சள் நிறம் நர்வஸ் சிஸ்டமுக்கு காமிங், அட்டென்ஷன் விதவுட் அக்ரெஷன், ஈகோ இல்லாத கான்ஃபிடன்ஸ். அதனால் வியாழன் இழை மஞ்சள். தானம், ஏனெனில் ஞானம் பெற காலியாகணும். பிடித்துக் கொண்டிருக்கும் மனசு எதையும் பெறாது. அதனால்தான் வியாழக்கிழமை அன்னதானம், கல்வி தானம், சேவை. இது கார்மா பிலீஃப் இல்லை, இது சைக்காலஜிக்கல் ரீசெட். இன்றைய மனிதன் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், டிசிஷன் ஃபட்டீக், இன்னர் கன்ஃபியூஷன். அதனால் அவன் அறியாமலேயே ஒரு நாளை தேடுறான் அமைதிக்காக. வியாழக்கிழமை அவனுக்கு பாஸ் கொடுக்குது, டைரக்ஷன் கொடுக்குது, இன்னர் கம்பஸ் அலைன் ஆகுது. இந்த வியாழக்கிழமை இதை மட்டும் செய்யுங்க. 1 காலை 5 நிமிடம் மௌனம். 2 நான் அறிய தயாராக இருக்கிறேன்னு உள்ளே சொல்லுங்க. 3 ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. 6 அந்த நாளில் பெரிய முடிவு எடுக்க அவசரம் வேண்டாம். 5 இரவு கிராட்டிடியூட்ல நாள் முடிக்குங்க. இதுதான் குரு பகவானுக்கு செய்யும் உண்மையான வழிபாடு. வியாழக்கிழமை விளக்கு ஏத்துற நாள் அல்ல, உள்ளே வெளிச்சம் வர இடம் கொடுக்கிற நாள்.